அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டீகாட்ஸ். இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய தினம் சர்வதேச ரீதியில தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகின்றது. அது குறித்த சில விஷயங்களையும், அதே போல பாடசாலை மாணவர்களுக்கு, அதிலும் குறிப்பா வடக்கு கிழக்கில் இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு விசேட விடுமுறை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அது குறித்தும் அது எப்ப வழங்கப்படுகிறது என்று குறித்தும் தான் பார்க்க போறோம். அதே போல பெருந்தோட்டத்துறையில வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய சம்பளம் 1700 ரூபாயாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு 22 பெருந்தோட்ட கம்பெனிகள் தடையாக இருக்கிறதாம். பெருந்தோட்டத்துறையை சார்ந்த மக்களை ஏமாற்றுகிறதா இந்த அனுர அரசாங்கம் அப்படின்ற கேள்விகளும் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்பிச்சிருக்குது. அது குறித்து தான் நாங்க விரிவா காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தவறாம பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சர்வதேச ரீதியில எல்லாருமே தங்களுடைய தாய்மொழியை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் சில விடயங்களுக்கு மட்டும்தான் இந்த தாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பாவிப்போம். உதாரணமாக தாய் நிலம், தாய்மொழி, தாய் பத்திரம், தாய் வீடு இப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை அடையாளப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த தாய் அப்படின்னு சொல்றோம். இந்த தாய் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மூலத்தை, அது இல்லாட்டி ஒரு ஆணி வேறா இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை குறிக்கிறதா காணப்படுது. அந்த வகையில நாங்கள் எங்களுடைய மொழி, அதாவது நாங்கள் பேசுகின்ற, நாங்கள் பின்பற்றுகின்ற எங்களுடைய மொழி கலாச்சாரங்கள் இணைந்த மாதிரி நாங்கள் தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். அந்த தாய்மொழியை சிறப்பிக்கும் முகமாக இன்னைக்கு 21ஆம் தேதி வருடா வருடம் தாய்மொழி தினம் உலகளாவிய ரீதியில கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில தமிழர்களாகிய எங்களுடைய தாய்மொழியாக தமிழ் திகழ்கின்றது. தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை சொல்றதுக்கு இந்த ஒரு காணொலி போதுமாண்டு கேட்டா கிடையாது. ஏன்னு சொன்னா தமிழினுடைய பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற இந்த கணியன் பூங்குன்றனாருடைய பாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலே, அதுல எந்த ஊராக இருந்தாலும் அது எங்களுடைய ஊர் தான், யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு உலகளாவிய ஒற்றுமையை குறிப்பிடுறதாக இருக்கும். அதே போல தீதும் நன்றும் பிறதரவாரான்னு சொல்லல, இந்த நன்மையோ தீமையோ பிறரால வாரதில்லை, நாங்களாம் தேடிக்கொள்றது அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய அத்தனை விடயங்களையும் அழகாக சொல்லி இருக்கும். அதே போல திருக்குறள், நாலடியால், நான்மணிக்கடிகை, இன்னா 40 இனியவை 40 இப்படி தமிழினுடைய இலக்கிய பரப்ப நாங்க அடுக்கி கொண்டே போகலாம். சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் தமிழில் இருக்கிற நூல்களை பற்றி பேசுறதாக இருந்தாலே பல யுகங்கள் தேவைப்படும். திருக்குறள் எடுத்தோம்னு சொன்னா ஒரு 1.5 அடியில உலகத்தினுடைய அத்துணை நல்ல விடயங்களையும் சொல்லியிருக்கும். உதாரணமாக புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லும் போது வெறுமனே மனிதநேயத்தோடு நாங்கள் தமிழர்கள் இருக்கல்ல, உயிர்மை நேயம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் இந்த உலகம் பொதுவானது என்ற ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட அல்லது பொதுமைத்துவவாதத்தையும் பேசியிருக்கிறது. அப்படி தமிழ்ல இருக்க விஷயங்களை நிறையவே பேசிக்கொண்டு போகலாம். அந்த வகையில இன்றைய தினம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை கொண்டாடுகின்ற அத்தனை நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அதே போல இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிற, குறிப்பா இந்த தமிழ் பாடசாலைகள்ல பயில்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை 2 மாகாணங்களினுடைய ஆளுநர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி விரதம் இந்து மக்களால் பெரிய அளவுல பெற்றப்படுகின்றது. இந்த சிவராத்திரிக்கு விடுமுறை வழங்குற முகமாக 27ஆம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில 26ஆம் தேதி சிவராத்திரி நோன்பு நோக்கின்றவர்களுக்கு 27ஆம் தேதி பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. இந்த 27ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுறதோட அதற்குரிய மாற்று ஏற்பாடாக மார்ச் மாதம் 1ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்று இந்த 27ஆம் தேதிக்குரிய பாடசாலை, அதாவது இந்த கற்றல் நடவடிக்கை எல்லாமே மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் ஒரு ஊடக வெளியிட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த சிங்கள முஸ்லிம் பாடசாலைகள் வழமை போல இயங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில கிழக்கு மாகாண ஆளுநரான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, அதே போல வடக்கு மாகாண ஆளுநரான நாகலிங்கம் வேதநாயகம் ஆகிய 2 பேரும் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் இருக்கும். எப்படி இருந்தாலும்
இந்த சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு 27ஆம் தேதி பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தியோகபூர்வ தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்குது. அதே போல மலையகத்தை சார்ந்து ஒரு செய்தி இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆரம்ப காலத்திலிருந்தே மலையகத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய சம்பள அதிகரிப்புக்காக பல போராட்டங்களை நடத்தி கொண்டு வராங்க. இது காலகாலமா ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் அந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி தேர்தலுக்கு முன்னுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போதும் தேர்தலுக்கு பிறகு அந்த வாக்குறுதிகள் காணாமல் போகிறது கடந்த காலங்களிலிருந்து இருந்து இப்ப வரைக்கும் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. என்று சொன்னா தற்போது ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கூட தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை வந்துட்டு 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. இருந்த போதிலும் தற்போது இந்த வரவு செலவு திட்டத்துல அவர்களுடைய சம்பளம் 1700 ரூபாயாக அதிகரிக்க முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது அதிகரிக்கப்படுமா இல்லையான்றது இரண்டாவது விஷயம். ஆனா 1700 ரூபாயாக அதிகரிக்கிறதுக்குரிய முன்வைப்புகள் தற்போது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்குது. வரவு செலவு திட்டத்தினுடைய 3ஆம் நாளினுடைய வாசிப்பின் போது மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை வந்துட்டு பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கிறார். அது என்னன்னு சொன்னா 22 பெருந்தோட்டத்துறை சார்ந்த இந்த கம்பெனிகள் மக்களுடைய நாளாந்த சம்பள அதிகரிப்பை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னா கடந்த ஆட்சி காலத்துல குறிப்பா இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களும் 1700 ரூபாய் சம்பள முன்வழிவை முன்வைத்திருந்ததாகவும் அதற்கு இந்த 22 பெருந்தோட்டத்துறை சார்ந்த கம்பெனிகள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து மக்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கிறதுல ஒரு சில இழுபடிகள் காணப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில அரசாங்கம் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து அந்த மக்களுடைய சம்பள அதிகரிப்பை முன்முறமாக செயற்பட்டு மக்களுக்கு உரிய சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் தெரிவிச்சிருந்தார். அதே போல அவர் ஒரு கேள்வியையும் வந்துட்டு அரசாங்க தரப்பிட்ட முன் வச்சிருந்தார். பெருந்தோட்டத்துறை சார்ந்த மக்களினுடைய வீடமைப்புக்காக 4.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இளைஞர்களுடைய அபிவிருத்திக்கு சொல்லி 2.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த நிதியானது இந்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையில் வழங்கப்படுகின்ற நிதியா அல்லது அரசாங்கம் இதுக்கு சொல்லி தனியா நிதியை ஒதுக்குறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியையும் அவர் முன் வச்சிருந்தார் பாராளுமன்றத்துல. அதே போல அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறுமனே அரசாங்கத்தை சாராத பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான விமர்சனங்களை அடுக்கடுக்காக வைப்பதை விடுத்து மக்களுக்கு ஒரு நியாயமான அல்லது சலுகைகளை பெற்றுக் கொடுங்க அப்படின்ற விஷயத்தையுமே வந்துட்டு அவர் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார். எனவே இந்த மக்களுக்கு இந்த 1700 ரூபாய் கிடைக்குமா இல்ல இதுவுமே ஒரு காணல் நீராக மாறி போகுமா அப்படின்றத நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இந்த காணொளி குறித்த உங்களுடைய கருத்து பதிவுகள், அதே போல மலையகத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா இல்லையா என்பது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில பதிவிடுங்க. மற்றொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.